யார் நீ? எங்க வந்த? உனக்கு என்ன வேணும்? யார பார்க்கணும்? இவ்வளவு கேள்வி எல்லாம் கேட்கறதுனால நான் டயர்ட் ஆயிடுவேன். பதில் சொல்லாட்டி நான் டயர்ட் ஆயிடுவேன். நான் அவர்கிட்ட தான் சொல்லுவேன். அவர்கிட்டயா? எவர்கிட்ட? எவர்கிட்ட சொல்லுமோ அவர்கிட்ட தான். ஏய், அவர் வீட்டுல இல்லையா? ஐயோ, அவருன்றிய எவரு? நீ எவருன்றிய அவர்தான் அந்த அவரு. யாரோ இவன், யாரோ இவன், என் பூக்களின் வேரோ இவன், என் பெண்மையை வென்றான் இவன், அன்பானவன். யாரோ இவன், யாரோ இவன், என் பூக்களின் வேரோ இவன், என் பெண்மையை வென்றான் இவன், அன்பானவன். உன் காதலில் கரைகின்றவன், உன் பார்வையில் உரைகின்றவன், உன் பாதையில். யாரு அவரா இருக்கும்? ஒருவேளை நானே அவரா இருக்குமோ? இல்ல வேற எவராவது அவரா இருக்குமோ? வெளியில என்னடா பேசிட்டு இருக்க? கத்தியை தீட்டிட்டு வேலை வச்சுக்கிறான். எந்த வந்துடுறேன் பாட்டி. என்னங்க அவரு? என்னங்க என்னங்க அவரு? என்னங்க? ஏய், எப்படி அவ என்னங்க நொன்னங்கன்னுட்டு என்ன? அவரு இல்லையா? அவர் இல்லையாவா? ஆமா, இந்த வீட்ல எந்த அவர் இருக்காரு? இந்த வீட்ல ஒரே ஒரு கிழவிதான் இருக்கு, அதுவும் சாக மாட்டாம திரிஞ்சிருக்கு. யாரு? வந்துட்டா பாரு. யாரு நீ? ஏய், கேக்குதுல கழடு, சொல்லுடி. என்னது கழடா? இது கழடு இல்லாம என்ன கேர்ளா? ஏய் சொல்லுடி, யாரு நீ? ஆசையா இருந்தா குடுங்க ஒரு முத்தம். என் பேரு தில்லாலங்கடி திலோத்தமா. தில்லாலங்கடி திலோத்தமாவா? பேர்லயே ஃப்ராட வச்சிருக்க. சரி, நீ யார வேணாலும் இருந்துட்டு போ. இந்த புதக்குழிக்கு எதுக்கு வந்த அத முதல்ல சொல்லு. என்னது புதக்குழியா? பின்ன இது என்ன பிருந்தாவனமா? இத பாருங்க, உங்களுக்கு இந்த வீடு எதுவானா இருக்கலாம், ஆனா எனக்கு இந்த வீடுதான் கோவில். என்னது கோவிலா? சிக்னல் இருக்கிற இடம் தான் செல்லுக்கு கோவில். என் செல்ல இருக்கிற இடம் தான் எனக்கு கோவில். என் தெய்வம் இந்த வீட்டுல தானே இருக்கு. தெய்வம் இருக்கிற இடமா? இங்க பர்மனண்டா இதோ இந்த பிசாசும் அப்பப்ப ஒரு பேக்கும் வந்து போகுது. இதுல யாரு உன் தெய்வம்? அதானே தெய்வம் எங்க இருக்கு? நீ சும்மா இரு. அழகா அண்டர்வேர் போட்டு அமெரிக்காலே அசந்து போற அளவுக்கு அம்சமா ஒருத்தர் இருப்பாரு, அவர்தான் என் தெய்வம். அவனா இருக்குமோ? அவன் உன் தெய்வமா? ஏ, உங்களுக்கு ஒண்ணும் புரியலையா? உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். அவர் பேசினா ஜலதரங்கம், அவர் பாடினா வீணையோட நாதம். என்ன பொறுத்த வரைக்கும் அவர் தான் என் தெய்வம். என் தெய்வம் இங்கதான் இருக்கு. தெய்வம் இருப்பது எங்கே, அது எங்கே? ஐயோ, அடியே, வீட்டுக்குள்ள ஏதோ பைத்தியம் பூந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அந்த கட்டை எடுத்து இதோ ஓடி போய் உலக்க எடுத்துன்னு வரேன். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நான் பைத்தியம் தான். சின்ன வயசுல வைத்தியம் பார்க்க முடியாம எங்க அப்பா போய் சேர்ந்துட்டாரு. அந்த சோகம் தாங்காம எங்க சித்தப்பா கோவிலுக்கு போய் நெய்வேதியம் சாப்பிட்டுட்டு நாண்டுகிட்டாரு. ஆனா நான் பைத்தியம் தான். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி பைத்தியம் இல்ல, காதல் பைத்தியம். ஐயோ, காதல் பைத்தியமா? பட்டாப்பட்டி போட்ட பண்ணையார் இருக்கார்ல, அவர் மேல பைத்தியம். பைத்தியம் பைத்தியம் பைத்தியம். ஐயா, அந்த பண்ணாட பண்ணையார நீ லவ் பண்றியா? நிறுத்துங்க. பண்ணையார் பண்ணாட இல்ல, என்ன பொறுத்த வரைக்கும் அவரு உன்னோட. என் முன்னாடி அவர் அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. அப்ப திரும்ப நில்லடி சொல்றேன். உங்க காமெடி எனக்கு பிடிக்குது, ஆனா இந்த இடத்துல நான் ரியாக்ட் பண்ணா என் கேரக்டர் தப்பா போயிடும். சாரி. ஐயே, என் செல்லத்தை எதுவும் சொல்லாதீங்க. என் உள்ளத்துல மண்டி கிடக்குற மாளாத காதல என் மனசு திறந்து நான் சொல்ல வந்திருக்கேன். மண்டி கிடக்குது, அதெல்லாம் புதரா?
புதர் இல்ல, புதிர், புரியாத புதிர். அவர் என் மனச எப்படி ஆக்குபை பண்ணாருன்னு எனக்கே தெரியல. எங்களுக்கும் தான் தெரியல. அவருக்கு வர முகூர்த்தத்துல கல்யாணம் கேள்விப்பட்டதும் நான் மனசு உடைஞ்சு போயிட்டேன். அந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணும் தான் உயிரை கையில புடிச்சுக்கிட்டு ஓடி வந்திருக்கேன். அவரு கையால தான் என் கழுத்துல தாலி ஏறணும். ஏய், இதுக்கு பஸ்ஸோ ரயிலோ உன் கழுத்துல ஏறணும். வாய மூடுறி. இருந்து அவனை கட்டிக்கிறதுக்கு தேவதை மாதிரி ஒருத்தி வந்திருக்கா. உனக்கு பொறாமை. ஆமா, அந்த சூரியகுமார கல்யாணம் ஆக போதுன்னு எனக்கு பொறாம. மூஞ்சிய பாரு. நீ வாடி ராசாத்தி. போலாம். உன்னை பார்த்தா பழைய படத்துல வர வில்லி மாதிரி இருக்கு. இவ வில்லி இல்ல, குள்ளி. என்னது? சும்மா இருக்கு. இன்னும் சொல்ல போனா சூனியக்கார கிழவி மாதிரியே இருக்கு. மாதிரி என்ன, இவ சூனியக்கார கழியேதான். எப்படி கரெக்டா சொன்னா பத்தியா? ஒண்ணு பண்டு, வாலின்ற ஒருத்தி வந்து வலையில விழுறா. இவளை பண்ண தலையில கட்டிட்டு பேசாம நாம எஸ்கேப் ஆயிடுவோம். ஓகே ஓகே. வாங்க லேடிஸ், தனியா போய் பேசுவோம். நீ எங்க வர போட்டா அப்படியே. நானும் லேடிஸ் தானே. இவ உன்ன லேடின்னு நினைச்சிருந்தா எங்களை எதுக்கு தனியா கூப்பிடுறா? நீ இங்கே கடை என்ன, நீ வாடி தில்லு. அது என்ன தில்? திலோத்தமாவ தில்லுன்னு ஷார்ட்டா கூப்பிடுறேன். ரொம்ப ஷார்ட் பண்ணிட்டீங்க. தில் 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 மேலே தில். ஐயோ பாருடி. போங்கடி போங்க. ஏண்டி, உண்மையாவே நீ அந்த அண்டர்வேர் அழகன கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கிறியா? ஆமா. ஐயோ, உனக்கு புத்தி கித்தி ஒண்ணு பேதலிச்சு போகலையே. ஓகே, உன்னை நம்பி நான் கல்யாணம் ஏற்பாடு பண்றேன். ஐயோ, இந்த நேரம் பார்த்து இந்த கொலம்பஸ் பையன் எங்க போனான்னு தெரியலையே. மேடம், என்ன அடையாளம் தெரியல? நான் தான் கொலம்பஸ். டேய் கொலம்பஸ், நீயா? நானே தான். அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு என்கிட்ட அவ்வளவு அழகாவா இருக்கு. அது வேற ஒண்ணு இல்லடா, நார்மலாவே நீ கேவலமா இருப்பியா, இந்த கெட்டப்ல படு கேவலமா இருக்க. அதனாலதான் உன்னை அடையாளமே தெரியல. கெட்டப்ப கிடைச்சிருவா. கோச்சுக்காதடா கோச்சுக்காதடா. என்னமா பிரில்லியண்டா நீ பிளான் பண்ணிருக்க. தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே, இந்த பாரு, உடனே இந்த கல்யாண ஏற்பாட்டை நம்ம கவனிக்க வேண்டியதுதான். பண்ண பண்டு, ஐயோ, அப்படியே உன் முகத்துல மாப்பிள்ள களை தாண்டவம் ஆடுதே. ஓ பண்டு, எனக்கு வெக்கமா இருக்கு. ஐயோ யோ, பொண்ணு வரும்போது இப்படி எல்லாம் சிரிச்சு தொலைக்காத, அவ பயந்து ஓடியே போயிடுப்பா. பொண்ணு சீக்கிரமா வர சொல்லுங்க. இந்த பாரு, இந்த மாதிரி அரலூஸ் தனமால நீ கூச்சிட்டு இருந்தேன்னா பொண்ணு ஓடியே போயிடுவா. அப்புறம் அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. ஏய், கல்யாணம் முடியற வரைக்குமாவது மனுஷனா இருந்து தொலைடா. மூச்சு பண்றேன். முதல்ல பொண்ண கூப்பிடுங்களா? இரு இரு கூப்பிடுறேன். ஏய் மாமி, கொலம்பஸ கூட்டிட்டு வா. என்னவே கொலம்பஸா? இல்ல இல்ல இல்ல, தில்லாலங்கடி திலோத்தமாவை கூட்டிட்டு ஓஹோ, வா. திலோத்தமா. இதையெல்லாம் பார்க்கணும்னு என் தலையில எழுதிருக்கு. ஏய், வாய குழக்காத, வாயாது. அலிபாபா கொகை மாதிரி இருக்கு. ஒண்ணு பயந்துட போகுது. இருக்கட்டும், இப்பதான் ரொம்ப அழகா இருக்காரு. ஐயோ, கையில துடிச்சுட்டேன். சூப்பர் சூப்பர் தான். கசாயத்தை கொடு. இந்தாங்க. ஐயோ, பண்றானே, இது வேறயா? பேர் என்ன? கையை விடுங்க. ஐயோ, தில்லாலங்கடி திலோத்தமா.
திடா என்ன உனக்கு புடிச்சதா? ஐயோ பிடிக்காமையா? உங்களை தேடி உங்களை நாடி இப்படி ஓடோடி வந்திருக்கேன். ஐயோ இழுவ ஜாஸ்தியா இருக்கே. நீ என்ன காதலிக்கிறியா? ஆஹா ஆஹா வெக்கங்கடத்தனமா வீட்டை விட்டு ஓடி வந்திருக்கா. அப்புறம் என்ன காதலிக்கிறியா கழுத்து இருக்கிறியான்னு கேட்டு பண்ண. நான் சொன்ன மாதிரியே உனக்கு ஒரு பொண்ணை பார்த்து முடிவு பண்ணிட்டேன். தேங்க் யூ வெரி மச். இந்த கல்யாணம் நடக்கணும்னா ஒரு முக்கியமான கண்டிஷனுக்கு நீ ஒத்துக்கணும். என்ன கண்டிஷன்? இவ கழுத்துல தாலி கட்டுறதுக்கு முன்னாடி ஆ, உன் சொத்தை பூரா என் பேருக்கு எழுதி வைக்கணும். ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில மனுஷனையே கடிக்க ஆரம்பிச்சிட்டிய. ஆஹா. ஆமா உன் பேருக்கு எதுக்கிட்டு சொத்தை எழுதி வைக்கணும்? பேசிட்டியா? என்னடா இது வரைக்கும் குள்ளச்சி இன்னும் டயலாக் பேசலையேன்னு நினைச்சா. தாலி கட்ட போறது என்னவோ அவ கழுத்துல, அவ பேர்ல வேணும்னா சொத்தை எழுதி வைப்பான். உன் பேருக்கு எதுக்கிட்டு சொத்தை எழுதி வைக்கணும்? ஆமா நான் போட்டுக்கிற கிளாத்ல இருந்து என் சொத்து வரைக்கும் இந்த கிளாத் பேர்ல தான் நான் எழுதி ஐயோ சரி சரி எழுதி வைக்கோ. எப்படியோ கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சா சரி. நீங்க என்ன சொல்றீங்க? கல்யாணத்தை இந்த வீட்லயே சிப்ளா முச்சிடலாம். ஊரை கூட்டி பண்ணோம்னா எத்தனை தடங்கள் வந்து கல்யாணம் நின்னால நின்னு போ. ஐயோ, ஏதோ ஒரு கர்மம் காரியம் முடிஞ்சா சரி. கிளவி போ போ. போறேன்டி. இப்படிதானே அது? பண்ணு டைம் என்ன? ஏன் அழறீங்க? நீங்க ஒரே காமெடி. நேத்து ஒருத்தர் பார்த்தோம், பார்த்து ஒருத்தர் மறந்தோம். நேத்து ஒருத்தர் பார்த்தோம், பார்த்து ஒருத்தர் மறந்தோம். காத்து குளிர் காத்து கூத்து என்ன கூத்து. சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்கும் ஆசை, முத்து முத்து ஆசை, முடிந்து வைத்த ஆசை, வெண்ணிலவு தொட்டு முத்தமிட ஆசை, என்னை இந்த பூமி சுற்றி வர ஆசை. சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்கும் ஆசை, முத்து முத்து ஆசை, முடிந்து வைத்த ஆசை, வெண்ணிலவு தொட்டு முத்தமிட ஆசை, என்னை இந்த பூமி சுற்றி வர ஆசை. பூவும் அல்வாவுங்குது வரும் வரும் முடிந்து வைத்த வாரம். வெண்ணிலாவை தொட்டு ஆஹா. முத்தமிட. நீ யாரு? இந்த ஆவடியார் கோயில் பண்ணையாரு. அப்ப நீ யாரு? ச்சே, பண்ணையாரு சோனாச்சல, ஜோதிலிங்க, சுந்தரலிங்க, சுயம்புலிங்க, சொக்கலிங்க, மூர்த்தி பண்ணையாரோட வருங்கால மனைவி. ஐயோ சாவடிக்கிறானே இவன். நீ ஏன் சின்ன சின்னதா ஆசைப்படுற? பெருசா ஆசைப்பட. இந்தா அல்வாவும் மல்லிப்பூமா? ஆமா இத வச்சுக்கோ. இது எனக்கா? ஆட்டுக்குட்டியா? சாப்பிடுமா? நல்லா இருக்குது. நீ ரொம்ப காமெடி பண்ணு. இல்ல தம் தூண்டு அல்வாவும் இத்தனோண்டு பூவும் வாங்கிருக்கியே, இது எனக்கு பிடிக்கல. இனிமேல் நீ வாங்கும் போது ஒரு 5 கிலோ அல்வா, ஒரு 50 முழம் மல்லிப்பூ வாங்கிட்டு வா. எதுக்கு? திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்ட்ல கடை போடுறதுக்கு. சாரி. ஏன் சொல்றேன்னா, ஒரு வாட்டி உன் வாய்க்கு 1 கிலோ முழுங்கிடுவேன். அதுக்கப்புறம் உன் கையை காதல்ல பூ சுத்த வேணாமா? அதுக்காக தான் சொன்னேன். வாங்கிட்டு வரீங்களா? சொல்லுங்க. நீ சொன்ன மாதிரி இனிமேல் வாங்கிடுறேன் நானு. ஏன் வெறும் அல்வாவும் பூவும் தான் வாங்கி தருவீங்களா? ஏன் வேற என்ன வேணும் சொல்ல? ஒரு 10 சவரன்ல
பதக்க வச்ச செயின், 20 சவரன்ல இடுப்புக்கு ஒட்டியானோ, 30 சவரன்ல கைக்கு போட வளையல், இதெல்லாம் வாங்கி தரக்கூடாதா? எதுக்கு? உஸ்மான் ரோட்ல நகை கடை வைக்கிறதுக்கு. சும்மா பேசுறீங்க பேச்சு. நான் உங்க டார்லிங் தானே. ஆமா ஆமா, இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். பக்கா லூஸ் வந்தாலும் பைசா விஷயத்துல தெளிவா இருக்கானே. கிலோ ஹலோ கிலோ, இப்படி திரும்ப நாம 2 பேரும் அந்த பம்ப் செட்ல போய் குளிக்கலாமா? செத்துருவடா, செத்துருவேன். சாரி, செத்துறீங்க. ஐயோ, எதுக்கு நீ இந்த மாதிரி அபசகுணமா எல்லாம் பேசுற? சாரி. கிலோ, நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும். நீ கொஞ்சம் கிட்ட வாயா, அந்த காதை கூட. ஐயோ, நான் ஒண்ணும் சொல்லவே இல்லையா? இல்ல, நீங்க என்ன சொல்லுவீங்கன்னு எனக்கு கன்ஃபார்மா தெரியும். ஐயோ கிலோ, நான் பார்த்ததிலே உன் உருவத்தான் நல்ல அழகன் என்பே, நல்ல அழகன் என்பே. நான் கேட்டதிலே உன் வார்த்தைத்தான் ஒரு கவிதை என்பேன், ஒரு கவிதை என்பேன். நீங்க ரொம்ப குறும்பு, போங்க. கிலோ கிலோ கிலோ, எங்க வர கிலோ? ஓம் கணானாந்த்வா கணபதிகம் அபாமஹே கவிங் கவீனா பூமஸ்தவஸ்தமம் யஹேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பதானஸ்தன்வன்னாதிபிஸ்ஸேதஜாதம் மகாகணபதயே ஸ்வாஹா. மகாகணபதயே கிதன்ன மம. நமோ பிராதபதயே, நமோ கணபதயே, நமோ பிரமதபதயே. நமஸ்தே மந்திரம் ஓத ஆரம்பிச்சாச்சு. மாப்பிள்ள ஒருக்காக வெயிட்டிங். மாப்பிள்ள வெயிட்டிங்னா நீ போய் தாலி கட்டிக்கப்போ. நானா கல்யாண பொண்ணு? நீ தானே கல்யாண பொண்ணு. ஓய், உனக்கு என்ன அதுல வருத்தமா? நேக்கு என்ன வருத்தம்? இல்ல, நீ ஒரு சான்ஸ் கிடைக்குமான்னு ட்ரை பண்ணவதானே? டேய் கொலம்பஸ், இங்க பாரு, விக் எடுத்து முதல்ல வச்சுக்கோடா. ரொம்ப அரிக்குது மேடம். பொண்ணு அழைச்சுன்னு வான்னு ஐயர் சொன்னதுக்கு அப்புறமா வச்சுக்கிறேன் மேடம். ஐயோ, டேய், யாராவது உன்னை வந்து பாத்துற போறாடா. வந்து பாருங்கன்னு நீ போய் யாரையும் கூட்டின்னு வராம தான் சரி. அதானே. ஆ. ஏடா, பேசுறது என்னமோ பிரைட்டா தான் பேசுற, ஆனா உள்ளுக்குள்ள ஏதோ ஃபீல் பண்ற மாதிரியே இருக்கே. ஆமா மேடம். டேய், கடைசி நேரத்தை கவுத்து தொலைச்சிடாதடா. அது இல்ல மேடம், முகூர்த்தம் வரைக்கும் மேனேஜ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் சாந்தி முகூர்த்தம்னு ஒண்ணு இருக்கு இந்த பெட்ல. அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு தான் தெரியல. ஆமா இல்ல, நாம இதை யோசிக்கவே இல்லையே. நீ எதான் யோசிச்சிருக்க இதை யோசிக்கிறதுக்கு? சரி சரி, விடுங்கப்பா. முதல்ல கல்யாணம் நல்லபடியா முடியட்டும், மத்ததெல்லாம் அப்புறமா யோசிக்கலாம். ஆமாண்டா, நாம சமாளிக்காததா? ஆமா ஆமா, உன்னையே சமாளிக்கிறோம். என்ன அந்த பண்ண பொம்பளையே பார்த்ததுல போல இருக்கு. புடவைய காய போட்டிருந்தாலே வெறிச்சு வெறிச்சு பாக்குறான். அத நினைச்சா எனக்கு பகீர்னு இருக்கு. ஏய், அதெல்லாம் பாத்துக்கலாம்டா, நீ ஃபங்க் ஆகாத. நாளைக்கு எடுத்து பொண்ணு வர சொல்லுங்க. அழைச்சுட்டன். புடி விக்க வச்சுக்கிட்டு வா. சாமி வா வா வா. ஐயா, தாலி எடு, தாலி எடு. இரு, பறக்காத பண்ண, பறக்காத. முதல்ல பத்திரத்தை கூட பாத்து நிக்கிறியா? பத்திரத்தை குறா. இந்தாங்கம்மா. சாமி, தட்டை எடுத்து கொடுங்க. எல்லார்கிட்டயும் காமிச்சு ஆசீர்வாதம். அச்சதை எடுத்துக்கோங்க. இந்தாம்மா, நீ எடுத்துக்கம்மா. ஆமா, இந்த பண்ண கல்யாணத்துக்கு கெட்டி மேள வேறயா? ஐயரே, கெட்டி மேள எல்லாம் கிடையாதுயா, பட்ஜெட் அதிகமாகுதுன்னு அத நான் கட் பண்ணிட்டேன். ஊர்ல மழை பெய்யணுங்கிறதுக்காக 2 கழுதைக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் இந்த கல்யாணமும். உனக்கு தெரிஞ்ச மந்திரத்தை சொல்லு. யோ, பயப்படாத திலோ, நான் இருக்கேன்ல. போடுங்க அச்சுதே, போடுங்க. பண்ணையார் பாவம், ரொம்ப கஷ்டப்பட்டவன். நல்லா இருக்கட்டும், நல்லா இருக்கட்டும். கெட்டியம் கூட முட்டி போட்டேன். பால் இருக்கும், பயம் இருக்கும், பசி இருக்காது, பஞ்சனையில் காத்து வரும், தூக்கம் வராது, தூக்கம் வராது. திலோத்து, திலோத்து, சீக்கிரம் வாய வாய.
ஆமா இங்க வா. இந்த சம்பவம் என் வாழ்க்கையில இன்னைக்கு நடக்குதுன்னா அது சம்பவம் இல்ல,